கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்கு தத்துவம், இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்றும் போது இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அந்தகார இருளினாலும் எத்தனையோ கோடி ஜனங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வெளிச்சத்தின் பிள்ளையா மாறுறாங்க, பகலின் பிள்ளையா மாறுறாங்க, ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்றாங்க. அவங்க ஜீவனுக்கு என்ன வேணுமோ அந்த ஒளி கிடைக்கிறது. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்றும் போது என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, இருள் வராது, இருள் வராது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது வெளிச்சம், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போறோம், அந்த வீட்டுல போய் முதல்ல சுவிட்ச் போடுவோம், லைட் போடுவோம். லைட் போட்டோன்னா இந்த வீடு ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு. லைட்டை ஆஃப் பண்ணியாச்சுன்னா வாழ்க்கையே இருட்டடைஞ்ச போல இருட்டலா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை தேட ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை முதல்ல வெளிச்சம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அருமையான வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், என்னை பின்பற்றுகிறவன். இன்னைக்கு விக்கிர வழிபாடுலையும் பேருதாங்க, உலக வழிபாடுலையும் பேருதாங்க, மனுஷ மேலையும் நம்பிக்கை வச்சுக்கிறாங்க, தன்னைத்தான் நம்பிக்கொண்டு அவங்களையும் நம்பிக்கிடுறாங்க, ஐஸ்வர்யத்தையும் நம்பிக்கிடுறாங்க, செல்வத்தையும் நம்பிக்கிடுறாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பா வாழணும் அப்படின்னா, கர்த்தரை நம்பணும், அவருடைய வழியை பின்பற்றணும். நீதிமொழிகள் 11:28 போட்டிருக்கு, ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமொழிகள் 28:26 தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். எரேமியா 48:7-8 நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடியினால். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, சில குடும்பத்துல இருதயத்துல அவங்க எதை யோசிப்பாங்க அப்படின்னா, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு செல்வம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு அது மேலேயே நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அவனுடைய வாழ்க்கையில இருளே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க பரலோகத்தினுடைய பிள்ளைகள், அவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள், அவங்க மெய்யான தேவனை தொழுது கொள்றாங்க. நானே உலகத்துக்கு ஒளி என்றார். இந்த முழு உலகத்துக்குமே இயேசு கிறிஸ்து தான் ஒளி. எப்படி நம்ம அந்த பூமியில வாழும்போது சூரியன் இருக்கோ, அதே போல நம்ம எல்லாரும் அவரால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். அவரை நோக்கி பார்க்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம். அதனால 24 மணி நேரம் வாழ்க்கை தேவனை நம்பி நம்ம வாழ்க்கை இருக்கா, இல்ல ஐஸ்வர்யத்தின் மேல, செல்வத்தின் மேல, சம்பத்தின் மேல, பொக்கிஷத்தின் மேல நம்பி வாழ்றாங்களா? அப்படி ஒரு சின்ன ஒரு கேள்வி. அதை ஏன் கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கர்த்தரை நம்புறதை விட வீட்டுல பிள்ளைகள் மேல, புருஷன் மேலதான் நம்பிக்கை அதிகமா வச்சிருப்பாங்க.
நமக்கு ஜீவனை தந்த தேவன் மேலதான் நம்ம நம்பிக்கை இருக்கணும். ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார், அவர் மேலதான் நம்ம நம்பிக்கை இருக்கணும். நாள்தோறும் கிருபை தரார், அவர் மேலதான் நம்ம நம்பிக்கை இருக்கணும். 3 நேரம் நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணுமோ எல்லாம் தரார், அவர் மேலதான் நம்ம நம்பிக்கை இருக்கணும். நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படுதா, அது அவரால் மட்டும்தான். நம்ம அவரை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ நாங்க எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவ ஒளியை அடைந்திருக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்க, உங்க கிருபைனால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் தாங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கையின் கிரியில் ஆசீர்வதிங்க, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. இந்த நாளை பொறுப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திங்க. எந்தெந்த காரியத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. என்னோட வாழ்க்கையை உங்களுடைய கருத்தில் அப்படிங்கிறோம். கர்த்தரை பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.